20 லட்சம் பேர் பக்கம் பார்த்துருக்கீங்க, 55,000 பேர் பக்கம் லைக் பண்ணியிருக்கீங்க, 21,000 ஷேர் நடந்திருக்கு, 192 கமெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி அலுமினியம் மெட்டீரியலை இன்ட்டு வெக்ஸ் பண்ணும்போது சப்போஸ் அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க, போர் அடிச்சிருச்சுன்னா அந்த ஷீட்டை வேணால் கலர் மாற்றிக்கலாம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளே வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பெருசாக அழகாக மாடல் கிச்சனை பண்ணிவிட்டு இதெல்லாம் வெளியே வச்சா ஆக்வர்டாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உள்ளே தூக்கி வைப்பீங்க, திரும்பி எடுப்பீங்க. மேலே இருந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஓப்பன் பண்ணி ரைஸ் எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை தூக்கி இப்படி வச்சுட்டு அப்படியே ரைஸ் பாக்ஸை அப்படி உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். சீலிங்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இருபது லட்சம் பேர் பக்கம் பார்த்துருக்கீங்க, 55,000 பேர் பக்கம் லைக் பண்ணியிருக்கீங்க, 21,000 ஷேர் நடந்திருக்கு, 192 கமெண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 விசிட்டே வந்து நேரில் பார்த்துருக்காங்க நம்ம சொந்தங்கள். ஆனால் நம்ம சொந்தங்களோட பேட் லக்கா என்னமோ தெரியலைங்க. இதே ஏரியாவில் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு லக்ஸரியான 3 BHK வீடு நம்ம சொந்தங்கள் முடிவெடுத்து வரக்குள்ள ஒருத்தவங்க வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தடவை நடக்கூடாதுங்கிறக்காக நம்ம வீடு வந்து ஃபினிஷ் ஆனோன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு லக்ஸரியான 3 BHK வீடுங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல், ஒரு கிங் சைஸ் பெட்ரூமு, 2 மாஸ்டர் பெட்ரூமு, 16 2 ஹாலு, டைனிங் கம் கிச்சனு, 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் பால்கனியோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 30 அடி அகலம், 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் எலிவேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நைட்டில் நேற்று ஃபினிஷ் ஆன மாதிரி ஃபோட்டோ எடுத்து அமைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கவே வந்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. முடிஞ்சால் நம்ம இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து இதை வந்து நம்ம வீடியோ எடுத்து அதையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்டாச் பண்ணுறேன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பால்கனியில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஒரு டெயில் ஒர்க்கு, மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, PVC லூவர்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கும் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியே பிரிக் பால் டிசைனில் டெயில் ஒர்க்கு, அதை சுற்றியும் கிரனட்டில் பேனலிங் ஒர்க் மாதிரிலாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு CNC கட் டிசைன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஹேண்டில்லாம் வந்து நமக்கு டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய லைட்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இங்கே வந்து நமக்கு கார் என்ட்ரிக்கு 2 காரை தாராளமாக உள்ளே கொண்டு போகிற மாதிரி பெரிய பார்க்கிங் கேட் கொடுத்துருக்குறாங்க. அது போக அங்கே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே விக்கெட் கேட் கொடுத்துருக்குறாங்க. கேட்டுக்கெலாம் வந்து கேட் லேம்போடு இருக்குங்க. கேட்டை பொறுத்த வரைக்கும் MS ஸ்டீலில் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 30ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. தாராளமாக 2 பெரிய காரை இங்கே நிறுத்திட்டு இங்கே நிறைய 2 வீலர் நிறுத்தலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிஃப்டெல்லாம் போட்டு திருப்பினீங்கன்னா இங்கேயே ஒரு கார் நிறுத்திட்டு அப்படியே ஒரு 3 காரம் கூட இங்கே வந்து நம்ம பார்க் பண்ண முடியும். இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே உடன் தீமில் இருக்கக்கூடிய டெயில் மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங் டெயில் ஒர்க்கை வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்குது. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட்டும் இருக்குது. சென்டரில் வந்து ஒரு அழகான டிசைனல் லைட்டும் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பேஸர்லாம் விட்டு அப்பாக்சியெல்லாம் ஃபில் பண்ணி சூப்பராக வால் டைல்ஸும் லே பண்ணியிருக்கிறாங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வந்து இந்த வீட்டோட ஜனமூலையில் 8500 லிட்டரில் வந்து RCC காங்கிரீட் வாட்டர் சம் கொடுத்துருக்குறாங்கங்க. அது போக இதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு போர் இருக்குது. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும். வீட்டோட பேக் சைடு ரைட் சைடுன்னு எல்லா இடத்துலையும் வந்து செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பூச்செடியெல்லாம் இருக்குது, ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் நீங்கள் தொங்கடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடும் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. ஹூக்கெல்லாம் நீங்கள் வந்து இதில் அழகாக தொங்க விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டோட ரைட் சைடு அமைச்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸுங்க. இங்கே வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு வந்து 4.5 × 4.5. ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணி தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. அடுத்து நான் வீட்டுக்குள்ளே போய் கீழே விழுந்துருப்பேன். ஓகே, அடுத்து வந்து நான் வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. சைடில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த விண்டோ அதுவும் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த விண்டோக்கும் டோருக்கும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிரனைட்டில் பேனலிங் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த டோருக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெப்ஸுக்கும் வந்து அதே மாதிரியான ஃபினிஷிங்லேயே வந்து லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாசி ஃபினிஷிங் கிரனைட்டு, இது வந்து லெதர் ஃபினிஷிங் கிரனைட்டு. டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் இருக்குங்க.
சிம்பிளாக நீட்டான டிசைனோட இருக்குது. அப்படியே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு வசதியான லிவிங் ஏரியா. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட அளவு வந்து 16:20 இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து. இந்த ஸ்டார்கேஸ் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற இந்த உள்கோடோட அளவு மட்டும் 16:16ங்க. ஒரு நல்ல பெரிய லிவிங் ஏரியாவை கொடுத்துருக்குறாங்க. சீலிங்க்கு நம்ம பார்க்க முடியும் ப்ரொஃபைல் லைட்டு, அது போக ப்ரொஃபைல் லைட்டுக்கு இந்த சைடும் ஸ்ட்ரிப் லைட்டு, ப்ரொஃபைல் லைட்டுக்கு அந்த சைடும் ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் கொடுத்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. கோல்டன் வார்ம் கலர் தீமில் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டன் வார்ம் கலர்லேயே வந்து ஒரு அழகான சூப்பரான டிசைன் லைட்டுங்க. நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த லைட்டுக்கோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க கிராம்ப்டன் பிராண்டில். ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி டெயில் ஒர்க் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குற எல்லா இன்டி ஒர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறக்கு உட்டன் ஃபினிஷிங்கில் செம்மையாக இருக்குல்ல. அலுமினியம் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட்டு, அதுக்கப்புறம் HDPE ஷீட் நோட் பண்ணி வச்சுருக்கேன். மனப்பாடம் ஆகலை, அதனால் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த அலுமினியம் மெட்டீரியலுக்கு வெளியே வந்து அந்த ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஏன்னா உட் ஒர்க்கில் தான் நிறைய இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அலுமினியம் மெட்டீரியல் பண்ணியிருக்கிறீங்களேன்னா கஸ்டமர் கேட்டாங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா நாங்கள் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அலுமினியம் மெட்டீரியலை இன்டி ஒர்க்ஸ் பண்ணும்போது சப்போஸ் அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க, போர் அடிச்சிருச்சுன்னா அந்த ஷீட்டு வேணால் கலர் மாற்றிக்கலாம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம உள்ள இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் நம்ம மாற்றிட்டு இருக்க முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா ஏதாச்சும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா யூனிட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். சைடில் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் திங்ஸ் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸு கிளாஸ் டோர் பொருத்தி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்டோரேஜ். இதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூமுங்க. டிவி நெட்டுக்கு பின்னாடி ஸ்டார்கேஸ்க்கு கீழே வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம யூபிஎஸ் வச்சுக்கலாம். அது போக இங்கே ஸ்டோர்ஸில் திங்ஸ்லாம் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்து வீல் இருக்குது. இதை வந்து நம்ம யூபிஎஸ் வச்சுக்கலாங்க. யூபிஎஸ் வச்சுட்டு நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாச்சும் வெளியே எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து உட்காந்து பண்ண முடியாதுல்ல, இதை வந்து வெளியே இழுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 டோர் இருக்குது. யூபிஎஸ் வந்து நீங்கள் அந்த சைடும் இழுத்துக்கலாம், இப்படியும் வந்துக்கலாம். நான் அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. இங்கே ஒரு டோர் பார்க்குறீங்கள, இதை ஓப்பன் பண்ணியும் நம்ம யூபிஎஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இது வழியாகவும் நம்ம ஏதாச்சும் இந்த ரூம்குள்ளே போகிறோம்னா போகலாம். இது குட்டியான டோரு, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த டோரு. இந்த லிவிங் ஏரியாவில் அது போக வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது 3x6 சைஸில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இது வந்து 6x6 சைஸில் தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. வித் சேஃப்டி கிரிலோட விண்டோவை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த லிவிங் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும்போதே சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஆப்போசிட் வாலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்குறாங்கங்க. செம்மையாக இருக்குது. ஒரு ட்ரீ டிசைனில் சிஎன்சி கட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நிறைய லைட் ஒர்க் பண்ணி இந்த யூனிட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு நல்ல லுக்கோடு இருக்குது. அடுத்து நான் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் காமிக்கிறேன். டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா இன்டர்வெக்ஸுமே அலுமினியம் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு உட்டு மாதிரி, அது போக நிறையா தீமில் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. பார்த்தா அலுமினியம் மாதிரி தெரியல, உட்டு மாதிரியே இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் கம் கிச்சன். அளவு வந்து 11x16ங்க. ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன். உள்ளே என்டர் ஆகும்போது அங்கே டைனிங் ஸ்பேஸ், இங்கே வந்து கிச்சன் ஸ்பேஸ். முதல்ல நான் டைனிங் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டைனிங் ஸ்பேஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நான் சொல்லிடுறேங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வால் பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரரு, கீழே பேஸ் யூனிட்ஸோட. அது போக அந்த கை கழுவுறதுக்கு லோஷன்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோஷன் வரும், அப்படியே நம்ம எடுத்து கை கழுவிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தவே இங்கே வந்து மறைச்சி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளே வச்சுருக்குறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள். நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக டைனிங் டேபிள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லாட்டி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத போது க்ளோஸும் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வீடு வாங்குறீங்க, இல்லை நீங்கள் கட்ட போகிற வீட்டில் டைனிங் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அங்கே வந்து எப்படி நான் டைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கூட பண்ணிக்கிங்க. ஸ்பேஸும் வந்து அதிகமாக பிடிக்காது. அப்படி தேவைப்படாட்டி நம்ம அழகாக அப்படி க்ளோஸும் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டைனிங் டேபிளை நம்ம எங்கே நிறுத்தி வச்சாலும் ஸ்பேஸ் பிடிக்கும்ல. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா, மடக்கி விட்டுட்டோம்னா அப்படியே வால்குள்ளே போயிடும். நல்லா இருக்குல்ல.
அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தாங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது வந்து கிச்சனுக்கான ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் கம் டைனிங்கோட சேர்ந்து 3 இடத்துல வந்து பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய ஜன்னல் இருக்குது. இங்கே வந்து நார்மலாக கிச்சனில் கொடுக்குற மாதிரியான ஜன்னல்கள் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் யூ ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குங்க. சிங்க் வந்து சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து குட் வாட்டருக்கு தனியாக ஒரு டேப் வந்துடும். அது போக போர் வாட்டருக்கு தனியாக டேப் வந்துடும். கிச்சனில் பார்க்குற மாதிரியே பாத்ரூமுக்கும் அதே மாதிரி வந்துடும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோ ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்வாஷர் வச்சுக்கலாங்க. நிறைய இடத்துல கேட்டிருக்கீங்க, நிறைய இடத்துல பண்ண முடியாது, ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லியிருக்கேன் நம்ம சொந்தங்கள் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து டிஷ்வாஷர் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா டிஷ்வாஷரை அழகாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி சில்வர் கலரில் ஹேண்டில் மாட்டி அலுமினியம் மெட்டீரியலில் வந்து இன்டீரியர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பிளேட்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸு கீழே அதான் கொடுத்துருக்குறாங்க. ஆயில் புல் அவுட் ட்ரே, இது வந்து கட்லரி யூனிட்டு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர்லாம் உள்ள வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. நம்ம அம்மாக்கள் அக்காக்கள்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க. அரிசியை வந்து உள்ளே எடுத்து வச்சு அந்த அரிசி பாக்ஸு ரைஸ் பாக்ஸில் உள்ளே எடுத்து வச்சு வெளியே எடுக்கிறக்குள்ள போதும் ஆயிரும். அந்த மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணிங்கன்னா, ஏன்னா வெளியே வச்சா இவ்வளோ பெருசாக அழகாக மாடலர் கிச்சனை பண்ணிவிட்டு இதெல்லாம் வெளியே வச்சா ஆக்வர்டாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உள்ளே தூக்கி வைப்பீங்க. திரும்பி எடுப்பீங்க. மேலே இருந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி ரைஸ் எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை தூக்கி இப்படி வச்சுட்டு அப்படியே ரைஸ் பாக்ஸை அப்படி உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அம்மாக்கள் அக்காக்கள் வீடு கட்டுறீங்க, இல்லை வீடு வாங்க போகிறீங்க, அதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி செக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வீடு கட்டுற இடத்துல இந்த மாதிரி வேணும்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிட்டையோ அம்மாக்களாக இருந்தால் அவங்க பசங்களையோ டார்ச்சர் பண்ணுங்கள். கிச்சனை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு வால் யூனிட் இருக்குது, அங்கேயும் வால் யூனிட் இருக்குது, லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்குது. இந்த வால் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலுங்க. கிளாஸ் டோரு உள்ள லைட் இருக்குது. ஹைட்ராலிக் லிஃப்ட் அப் யூனிட்டோட இந்த வால் யூனிட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டாவே மேலே வந்துடும். க்ளோஸ் பண்ணி விட்டாலும் பார்த்திங்கன்னா அழகாக போய் க்ளோஸ் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக போய் க்ளோஸ் ஆயிரும். சாஃப்டாக க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்னி இருக்குது. கிராம்ப்டன் பிராண்டில் வந்து குவைட் ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்னி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லேட்டஸ்ட் மாடல் சிம்னி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தவே நான் சொல்ல வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் கம் கிச்சனில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. அழகான சிஎன்சி கட் டிசைனோட பூஜா கேபினெட்டோட டோர் இருக்குது. சூரியன் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்குற இந்த பூஜா ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா கிரானைட்டில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்க்குறக்கு அழகான டிசைனில் இருக்குது. லைட் ஒர்க்கோடு இருக்குது. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான பொசிஷன் இருக்குது. பக்கத்துலேயே நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கு அழகாக ஒரு ஸ்பேஸ் அமைஞ்சிருச்சு. இந்த டைனிங் கம் கிச்சன் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஹாலில் மட்டும் இல்லை, இந்த வீட்டோட எல்லா இடத்துலையும் ஃபேன் மாட்டியிருப்பாங்க. டைனிங் ஸ்பேஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது. கிராம்ப்டன் பிராண்டில் தான் ஃபேன் இருக்குது. ஒரு நிமிஷம் காமிச்சிருங்களா அதையும். அப்புறம் நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா டைனிங் கம் கிச்சனோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். அளவு வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் யூபிவிசி ஜன்னல்களை பொறுத்த வரைக்கும் மஸ்கிட்டோ மெஷோட இருக்கும். ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல் மஸ்கிட்டோ மெஷோட சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்க்க முடியும் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது. அது பக்கத்துலேயே நம்ம பென்சிலு புக்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி நீட்டாக ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இதே கலரில் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4.5 பார்த்துங்க. ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. அங்கே நம்ம பார்க்குற அந்த இன்டி ஒர்க்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான தீமில் வந்து இங்கே வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்க முடியும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிளாசெட் கன்சீல்டாக அந்த ஃப்ளஷ் டேங்க்லாம் வந்து வால்குள்ளேயே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பேரிவேர் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் இந்த வீடு ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இங்கேயும் பார்க்க முடியும் பேரிவேர் ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் தான், சானிட்டரிவேர்ஸும் பேரிவேர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம கிளாசெட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளஷ் இருக்குது, ஷவர் யூனிட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து நம்ம வென்டிலேட்டர் இருக்குது வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து லிவிங் ஏரியாவில் இங்கே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட உள்கோடு தான் 16க்கு 16. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்ந்து 20க்கு 16ங்க.
வைடாக இருக்குது ஸ்டேர் கேஸ் ஏரியா வரும்போது ஸ்டெப் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்குலாம் வந்து லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது 304 கிரேடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்ரைல் அமைச்சிருக்கோம். அதில் வந்து செயின்ட் குபேன் டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட அளவும் வந்து 16க்கு 16ங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 லிவிங் ஏரியா இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா. இதோட அளவும் பார்த்திங்கன்னா 16க்கு 16. நான் வீடியோ பேசும்போது நிறைய உளறி திக்கி திணறிலாம் பேசுவேன், கண்டுக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டு மைக்கு திரும்பி வழக்கம் போல் கனெக்ட் பண்ணாதான் இப்போவும் வளருது. கனெக்ட் பண்ணாமல் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ கேட்கலேன்னு சொல்லி திரும்பி எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் அப்படியே ஃபோனை பார்த்து நிறைய சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஃபோனை பார்க்காம சொல்கிறது வந்து எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கு இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி அழகாக இங்கேயும் பாருங்கள், சூப்பரான டிசைனர் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் பார்த்தோம். இங்கே வந்து ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரொஃபைல் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்டும் உபயோகப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் நல்லாயிருக்கு. உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸு, செகண்ட் பெட்ரூமு, தேர்ட் பெட்ரூமு, அந்த சைடு பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். இங்கே நம்ம பார்க்குற பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 16ங்க. ஒரு பெரிய பெட்ரூம். ஒன் சைடு வால், இந்த சைடு வால் ஃபுல்லாமே 16 அடிக்குமே வார்ட்ரோப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா உட்டு மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் அதை விட டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் லேம்ப்லாம் வைக்கிற மாதிரி தான் இங்கே வச்சுக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிவி யூனிட்டும் செஞ்சுருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. அது போக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரூமில். இங்கே வந்து ப்ரொஃபைல் லைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க, டிசைனர் லைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க, ஸ்பாட் லைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் டாய்லெட் பாத்ரூமும் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அளவு வந்து 5 காரு. இங்கே வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் பார்த்தா அந்த உட்டன் தீமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல அந்த லூவர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க, பார்க்க முடியும். ரொம்ப நல்லாயிருக்கு. இதை தாண்டி இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அளவு வந்து 5க்கு 10ங்க. இங்கே வந்து ஒரு பிளாக் அண்டு ஒயிட் கலர் கான்செப்டில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு லக்ஸரியான வீடு, இல்லை நீங்களே ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறீங்க அப்படின்னாலும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்ல்ஸை வந்து அது அதிகமாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து அதிகமாக போர் அடிக்காது. நிறைய இடத்துல நம்ம போட்டு பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு வந்து முடிவே இல்லை. எல்லா இடத்துலையும் இது போடுறாங்க, நல்லா இருக்குது. அதனால் இதுதான் அடிக்கடி நிறைய பேர் போடுறாங்க. இந்த டாய்லெட் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் தேவையான சென்ட்ரல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிருக்கிறாங்க. கேமராவை பார்த்து பேசாமல் அண்ணாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். கேமராவை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எங்கேயோ பார்க்குறியாடாங்க. நான் அவரோட மூஞ்சி பார்த்து பேசி பழகிட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு கேமரா பார்த்து பேசுகிறேன். இந்த டாய்லெட் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ஒர்க்கில் இந்த மாதிரியான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பேஸ்ட்டு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அது போக அந்த டாய்லெட் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் ட்ரிம்மர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ப்ளக் பாயிண்ட்டில் இருக்குதுங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் சொன்னேன், இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். திடீர்னு வெளியே வந்தோன்னே யோசனை வந்துச்சு. அந்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். இதுவும் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அளவு வந்து 11க்கு 16. இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் தீமில் வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வாட்ரோப் இருக்குது, லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்குது. பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள் 2 இருக்குது. இது வந்து இந்த வீட்டில் யாராச்சும் கிட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தீமில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஸ்டடி டேபிள். நம்ம அங்கே கீழே நம்ம டைனிங் ஸ்பேஸ் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணாட்டி இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இதே ப்ளூ கலர் தீமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் மிரர், அப்புறம் கார்னரில் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வச்சு திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட 3வது பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். அளவு வந்து 4 காரு. இங்கேயும் டெய்ல் ஒர்க் வந்து இந்த பெட்ரூமில் அதோட பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட பால்கனியை காமிக்கிறேங்க. பால்கனி வந்து இந்த 3வது பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க.
பக்கத்தில் டோர் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் பால்கனி. பால்கனியை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனி. ஃப்ளோரிங்க்கு நீங்கள் பார்க்குறீங்களா, உடன் லுக்கில் இருக்கக்கூடிய டெய்லே பண்ணியிருப்பாங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா உடன் லுக்கில் இருக்கக்கூடிய டெய்லே பண்ணியிருப்பாங்க. சீலிங்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலிங்க. ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்தேன், மைக் கனெக்ட் ஆகலை. இப்போ வீடியோ எடுத்தேன், கிம்பிளில் சார்ஜ் இல்லை. உன்மேல் சார்ஜ் போட்டுட்டு தான் எங்கேயா இருந்தாலும் கிளம்புவேன். எடுக்க ஆஃப் ஆயிடுச்சு. சீலிங்கில் நீங்கள் பார்க்க முடியும், ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு, அதே மாதிரி சீலிங்க்கும் பார்த்தீங்கன்னா உடன் தீமில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. சீலிங்கை பொறுத்த வரைக்கும் லூவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிவிசி லூவர்ஸ் நிறைய ஸ்பாட் லைட்டோடு இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னாலும் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரெயில் இருக்குது. அதை தாண்டி இங்கே நீங்கள் வந்தீங்கனாலும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எலிவேஷனில் பார்த்தோம்லங்க, அந்த சிஎன்சி கட் டிசைன் வந்து நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா க்ளோஸாக பார்க்கலாம். அது போக ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறது வந்து ஏதாச்சும் கொஞ்சம் கொணர் மூலம்லாம் தெரிஞ்சாலும் சங்கடப்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து நம்ம கையில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்து கிம்பிள் எடுக்கிற அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதனால் கையில் எடுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நல்லா இருக்குது பால்கனியை பொறுத்த வரைக்கும். அடுத்து நான் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸை காமிக்கிறேங்க. இந்த பால்கனிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு பேரலாக இந்த சைடு டிவி நெட்டுக்கு பின்னாடி ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அளவு வந்து 4x8. உள்ளே வந்தும் இங்கே நீங்கள் ரைட் சைடில் பார்க்க முடியும், வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. அதுக்கு வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம வந்து ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணாமல் வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் டெரஸ் போய்க்கலாம். இந்த டோரை பொறுத்த வரைக்கும் WPC டோருங்க. ஏன்னா இது வந்து இங்கே ஒரு திட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது சன்செட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மழை சாரல்லாம் வந்து இந்த டோரில் படும். அது போக பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் படும், அது போக வெப்பமெல்லாம் இதில் படும், குளிரும் படும். ஏன்னா இந்த டோர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் ஆகுது. அதனால் வந்து இந்த டோர் வந்து டியூரபிலிட்டிக்காக WPC டோராக கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி டோர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மழையெல்லாம் பட்டாலும் ஒன்றாகாது. அதனால் WPC டோர் கொடுத்துருக்குறாங்க. தாண்டி வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இங்கேருந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெதரிங் கூல் அண்ட் டெயில்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து MSTயில் இருக்குது. பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக ஏறி வந்துக்கலாம். ஏன்னா ஹைட்டும் பார்த்திங்கன்னா ரைஸ் அது பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியமாக தான் இருக்குது. ஒரு 6 இன்ச்லாம் இருக்காது, 5 இன்ச் இருக்கும். ஈஸியாக ஏறி வர மாதிரி தான் இருக்குது. நல்லா வைடாகவும் இருக்குது, சேஃபாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம மேலே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து வெதரிங் டெயில்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. டெரஸில் வந்து நமக்கு துணி துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து 2 துணி காப்பதற்கான ஆங்கிள் இருக்குது. அது போக டேப் இருக்குது துணி துவைக்கிற இடத்துல. காலம்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து 2 டேங்க் இருக்குது. ஒன்று வந்து குட் வாட்டருக்கான டேங்க்கு, இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கான டேங்க் கொடுத்துருக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வீட்டில் டாய்லெட் கம் பாத்ரூம் கிச்சன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் 2 டேப் கனெக்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து குட் வாட்டருக்கான டேப் கனெக்ஷன், இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கான டேப் கனெக்ஷன். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸில் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக வாட்டர் ஹீட்டர் மாட்டுற மாதிரி டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை சுற்றி பாருங்கள். முதல்ல எவ்வளோ வீடுகள் இருக்குல்ல. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றியும் நிறைய வீடுகள் வந்துருச்சு. இந்த வீடுகள்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, இல்லை ஒரு 10-15 வருஷமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த லேஅவுட்டே போட்டு 2 வருஷம் தான் இருக்கும். இந்த 2 வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ வீடு வந்துருச்சு. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறிடுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வீடு இருக்கும். எல்லாமே டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் கட்டியிருப்பாங்க. இது போக பாருங்கள், அங்கே IT பார்க் இருக்குது. பார்க்குற தூரத்தில் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது. ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுங்க, இல்லாட்டி எடிட்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது போக பார்த்திங்கன்னா அங்கே கரட்டமேடு முருகன் கோயில் தெரியுது. இந்த லேண்ட்மார்க்கெலாம் காமிச்சோன்னே நிறைய பேர் லொக்கேஷனை கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி IT பார்க் கீரணத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இன்ட்டு ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,39 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நேரில் வந்து பார்க்கும்போது நெகோசியேஷன் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை நம்ம மிஸ் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே நிறைய அழகான வீடுகள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து லைனப் பண்ணி காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எனக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். நிறைய
வீடியோலாம் போடும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, நிறைய இன்னும் வீடியோ எடுத்து போடலாம், சீக்கிரமாக போடலாம், எல்லோரும் போடுறதுக்குள்ள நம்மளும் வீடியோ போட்டுடலாம், அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு யூஸாக இருக்கும், நல்ல நல்ல வீடியோகள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான அழகான வீடியோகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.